ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ஆலு பரோட்டா செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போது நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. மசித்த உருளைக்கிழங்கில் தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், இப்போ கொஞ்சம் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து உரலில் சேர்த்து நல்லா நசுக்கிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி உரலில் போட்டு இடித்து போடுறது ரொம்ப நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டிலாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கட்டியாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி மாவில் வச்சு உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு கட்டி இல்லாமல் சாஃப்டாக அந்த அளவுக்கு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ மாவு எடுத்து திரட்டிக்கலாம். அதுக்குள்ளே அந்த மாவுலேருந்து கொஞ்சம் வச்சு நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டு மறுபடியும் உருட்டிக்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். தினமும் சப்பாத்தியே செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். தவா சூட் பண்ணி போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் தடவி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்க சாப்பிட்றதுன்னா எண்ணெயை தடவிக்கலாம். 2 பக்கமும் நல்லா எண்ணெய் தடவி விட்டு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக வேலையாயிடுங்க. அது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ சாப்பிட கொடுத்துட்றேன். இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு தயிர் தான் வச்சுருக்கேன். அந்த தயிரில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்து வச்சுக்கலாம். கூட ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டா சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். உள்ளே உருளைக்கிழங்கு செய்து வச்சுருக்கிறதுனால நம்ம தயிரே போதும், தொட்டுக்க நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.